ஜெபம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அடியனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. நீர் விரும்புகிற பிரகாரமான வார்த்தைகளை நீ தந்து என்னை அடியனை பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கின்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நீர் செயலாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் 1 யோவான் 1 அதிகாரம் 3 அதிகாரம். யோவான் இப்படியாக எழுதுகிறார்: எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் என்று எழுதுகிறார். நாங்கள் பிதாவோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று எழுதுகிறார். கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு முக்கியமான மைல்கல் இதுதான். நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? பிதாவோடு கூட இருக்கிறதா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிதாவோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட நம்முடைய ஐக்கியம் இல்லை என்றால் நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? அது கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஏற்றதா, உகந்ததா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிதாவோடும் குமாரனோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்குமானால் அது கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஏற்றது, நம்முடைய தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. இல்லை என்றால் அது கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஏற்றது அல்ல என்பதை நாம் சிந்தித்து விலக வேண்டும். வேறொன்று செய்ய வேண்டாம், விலக வேண்டும். யோவானுக்கு பிதாவோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட ஐக்கியம் இருந்ததினாலே அவனுடைய வாழ்வில் நடைபெற்ற நிகழ்வுகளை நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது, அவர் யோவான் சுவிசேஷத்தை எழுதினார். இயேசுவோடு கூட இருந்ததினாலே, இயேசுவை பற்றிய எல்லா காரியங்களும் அவர் அறிந்ததினாலே அந்த சுவிசேஷத்தை அவரால் எழுத முடிந்தது. இரண்டாவது, 3 நிருபங்களை எழுதினார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் என்ற 3 நிருபங்களை எழுதினார். மூன்றாவது காரியம், அவருக்கு ஆண்டவரோடு கூட இருந்த ஐக்கியத்தின் நிமித்தமாக கிடைத்த தரிசனத்தை கொண்டு நம்முடைய வேதாகமத்திலே கடைசி பகுதி எழுதினார், வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார். இது அவருக்கு ஆண்டவரோடு கூட இருந்த அந்த ஐக்கியத்தின் நிமித்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தரிசனம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரோடு கூட நம்ம ஐக்கியமாக இருந்தோமானா நம்முடைய வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாக, பிறருக்கு சாட்சியாக பல ஆண்டுகள் நீடித்து கொண்டே சென்று கொண்டே இருக்கும். ஆண்டவர் கூட ஆபிரகாமை பற்றி ஒரு காரியத்தை பேசுவார். ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் நடைபெற்றதானால், ஒரு விசேஷத்தை ஆபிரகாமுக்கு சொன்னோமானால் அவனுடைய பிள்ளைகளுக்கு அதை அறிவிப்பான் என்று சொல்வார். அதனாலே இந்த காரியத்தை குறித்து ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று சொல்வார். ஆம் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு செய்த ஒரு காரியம் நம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாக அல்லது பிள்ளைகள் மூலமாக சந்ததி சந்ததியை வரும் காலங்களுக்கு அறிவிக்கப்படுமானால் ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லும்போது அதை சொல்லுவார். அதனால ஆபிரகாமுக்கு இந்த காரியத்தை நான் மறைப்பேனோ அவருக்கு சொல்லுவேன் என்று சொல்லுவார்.
இந்த யோவானுக்கு ஆண்டவரோடு கூட இந்த ஐக்கியம் இருந்ததினாலே அநேக காரியங்களிலே இயேசு கிறிஸ்து யோவானுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை சொல்லியிருப்பார், அல்லது எடுத்துக்காட்டை அவருக்கு கூறுவார், அல்லது நடைமுறைப்படுத்துவார். எப்படி என்று பாருங்கள். ஒரு முறை எவீர் என்கிற ஒரு ஜெப ஆலய தலைவர் இருந்தார். அவனுடைய மகள் மரண அவஸ்தையாய் இருந்தாள். அதற்காக இயேசுவை பார்க்க வந்தான். அவளுக்கு சுகம் வேண்டி இயேசுவை பார்க்க வந்தான். இயேசு அவனோடு கூட செல்வதற்கு ஆயத்தமாய் இருந்தார். செல்லுகின்ற வழியிலே பெருந்திரளான கூட்டம் இயேசுவினிடத்திலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திரளான கூட்டம் இயேசுவோடு கூட நடந்து கொண்டே இருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள், சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது தான் ஒரு பெண் 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, எனக்கு இந்த சுகம், இந்த பலவீனம் இயேசுவினிடமிருந்து கிடைக்காதா என்று எண்ணி வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள் என்று எது சொல்கிறது. தொட்ட மாத்திரத்திலே ஆண்டவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு அவளுக்கு சுகம் கிடைத்தது. இதை இயேசு அறிந்து கொண்டார். அவளோடு கூட பேசினார், அவளை தைரியப்படுத்தினார். இதையும் எவீர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அந்த மிக திரளான பெரிய கூட்டமும் அதை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. இப்பொழுது எவீருக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். நிச்சயமாக தேவனுடைய மகளுக்கு சுகத்தை கொடுப்பார், உயிர்ப்பிச்சை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு இயேசுவோடு கூட நிற்கிறார். அப்பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. அவனுடைய வேலைக்காரர்கள் வந்து சொன்னார்கள், ஐயா, இயேசுவை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய மகள் மரித்து போனாள் என்று சொன்னார்கள். அப்பொழுது எவீருக்கு எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இயேசு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு வந்தால் நிச்சயமாக என் மகள் பிழைத்துக் கொள்வாள் என்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்பொழுது அவளுடைய மகள் மரித்து போனாள் என்று சொல்லுகின்றார்கள். இயேசு அந்த கூட்டத்திலும் அந்த சந்தடியிலும் இதையும் கவனித்துக் கொண்டு எவீரோடு கூட பேசுகிறார். எவீரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று கூறுகின்றார். இப்பொழுது எவீருக்கு கொஞ்சம் பலன்தான், ஒரு விசுவாசம் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் அறிந்த பிற்பாடும் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் என்று எண்ணி அவன் நிற்கிறான். அவனோடு கூட இயேசு அவனுடைய இல்லத்துக்கு சென்றார். அங்கே அவனுடைய மகள் மரித்து போனாள். உற்றார் உறவினர்கள் வந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகின்றார், மகள் மரிக்கவில்லை என்று சொல்லி உள்ளே செல்கின்றார். எல்லோரும் அவரை கிண்டலும் கேலியுமாக பேசினார். நாம் வேதத்திலே வாசிக்கலாம். இயேசு உள்ளே சென்றார். அந்த கூட்டத்திலே 3 பேர் மாத்திரம் அந்த அறைக்குள்ளாக அழைத்து சென்றார். ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை கொடுப்பதற்கு, உயிர் பிச்சை கொடுப்பதற்கு ஆண்டவர் செல்லுகின்றார். செல்லும்போது அந்த கூட்டத்தில் இருந்தது யார் தெரியுமா? யோவானுக்கும் இடம் உண்டு. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை மாத்திரம் அழைத்து சென்றார். இந்த யாக்கோபுக்கு ஆண்டவரோடு கூட இருந்த ஐக்கியம், இயேசு கிறிஸ்து செய்த முக்கியமான அற்புதங்களிலே பங்கு பெறக்கூடிய ஐக்கியத்தையும் தேவன் இவருக்கு கொடுத்திருந்தார். கிறிஸ்துவ அன்பானவர்களை புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவோடு கூட உங்களுடைய ஐக்கியம் அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறது. எவருடைய மகள் உயிரோடு எழும்பிய போது அதிலே இந்த யோவான் பங்கு பெற்றிருந்தான். இன்னொரு காரியம், இயேசு மறுரூப மலைக்கு சென்றார். மறுரூப மலையிலே ஆண்டவர் மறுரூபமாக போகிறார். அந்த இடத்தில் அழைத்து செல்லப்பட்ட 3 நபர் தான் பேதுரு, யாக்கோபு, யோவான். அதிலும் இந்த யோவானுக்கு பங்கு உண்டு. மறுரூப மலை
அந்த இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீக தன்மை விளங்கிய அந்த இடம், மோசையோடும் எலியாவோடும் அவர் பேசிய அந்த இடம், பிதாவானவர் இயேசுவை கனப்படுத்திய அந்த இடம், அதிலும் யோவானுக்கு இயேசுவோடு கூட இருந்த ஐக்கியம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை அவனுக்கு கொடுத்தது. இன்னொரு காரியம், பேதுருடைய மாமி தூரமாய் இருக்கும்போது குணப்படுத்திய இடத்திலே இருந்தது இந்த யோவானும் ஒருவன். ஒரு சிலரில் இந்த யோவானும் ஒருவன். இன்னும் ஒரு காரியம், தேவாலயத்துக்கு அழிவு வரும் என்று இயேசு ஒரு முன் அறிவிப்பை சொல்லும்போது அந்த இடத்துல இருந்தவர்களில் ஒருவன் இந்த யோவானும் ஒன்று. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். கெத்செமனே தோட்டம், அந்த நிந்தைகளை ஆண்டவர் சுமக்கும் போது அதில் இருந்தவர்களில் இந்த யோவானும் ஒருவன். இப்படியாக ஆண்டவரோடு கூட இருந்த ஐக்கியம் இவனுக்கு அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்கு அது தகுதியாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் அநேக காரியங்களை நாம் விசுவாசிப்பதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தின் ஊன்றுகோலாய் அமையும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இன்னொரு காரியம் உண்டு. இவனுடைய அந்த உண்மையான நேர்மையான இயேசுவோடு கூட இருந்த அந்த ஐக்கியம், அந்த அன்பு 12 அப்போஸ்தலர்களிலும் அதிகமாய் நேசிக்கப்பட்டவன், இயேசுவால் நேசிக்கப்பட்டவன் இந்த யோவான் என்கிற ஒரு பெயரும் நம்முடைய வேதாகமத்திலே உண்டு. இப்படியாக இயேசுவோடு கூட இருக்கிற ஐக்கியம் நமக்கு அநேக கிருபைகளை நமக்கு கொடுக்க வல்லமையாய் இருக்கிறார். இவர் தன்னுடைய வாழ்நாளிலே கடைசி நாட்களிலே வயது முதிர்ந்த போது சபை கூடுதலிலே உட்கார்ந்திருப்பாராம். அவருடைய சுவிசேஷத்தை பாருங்கள். இவரால் எங்கு சென்று சுவிசேஷம் சொல்ல முடியாது. சபை கூடி வரும்போது சபை மக்களை பார்த்து சொல்வாரா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அப்படி மாதர் தான் சொல்லுவாங்க. வேற எதுவுமே பேச மாட்டார். பேசக்கூடிய சக்தி அவருக்கு பலன் இல்லை. அப்பொழுது அநேக மூப்பர்கள் வந்து அவரிடத்துல கேட்பாங்க, என்ன யோவான், இவ்வளவுதான் உங்களுடைய சுவிசேஷமா என்று சொல்வார்களா? அப்போ சொல்வாரா, இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடோ, உன் முழு மனதோடோ, உன் முழு ஆன்மாவோடோ, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்ன தெரியுமா? உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி, சுவிசேஷத்தை பற்றி நான் நிறைய பேசிட்டேன். இப்போ எனக்கு எதாவது பேச முடியாது. சபை மக்களே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனில் நீ அன்பு கூறுவாயாக, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் மாத்திரம்தான் சொல்லுவாங்க. இந்த சுவிசேஷப்படி எப்படி இருக்கு பாருங்க. சிறிய வார்த்தைகள் கூட மிகப்பெரிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த யோவானுக்கு இப்படிப்பட்ட பலன் வந்த காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரோடு கூட இருந்த ஐக்கியம். ஆண்டவரோடு கூட இருந்த ஐக்கியம். நாம் நம்முடைய ஐக்கியத்தை யாரோடு கூட வைத்திருக்கிறோம்? யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது. யோசுவா தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் மக்களோடு கூட பேசும்போது சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? அதற்கு பதில் அதான். அடுத்த கேள்வி அதுதான். நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம், நீங்க யாரை சேவிப்பீர்கள்? ஏன் அந்த ஒரு கேள்வியை யோசுவா எழுப்பினார் என்று பார்த்தோமானால், அன்றைய இஸ்ரவேலர்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எண்ணில் அடங்காத ஆசீர்வாதம்.
ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பெற்ற பிற்பாடும் அவர்களுக்குள்ளாக ஒரு மன முறிவு காணப்படும். அவருடைய இருதயம் பின்வாங்கி போய்விடும். யாரை விட்டு? ஆண்டவரை விட்டு. அதை புரிந்து கொண்டவர் இந்த யோசுவா. ஓசியன் காலத்திலிருந்தே புரிந்து கொண்டார். அதனால அவர் ஒரு கேள்விக்குறியோடு அந்த ஜனங்களை பார்த்து நிற்கின்றார். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்கிற கேள்விக்குறியோடு கூட பார்க்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார் 19ஆம் வசனத்துல, நீங்கள் ஆண்டவரை சேவிக்க மாட்டீர்கள் அப்படின்றே சொல்கிறார். நானும் என் வீட்டார்மோவென்றால் கர்த்தரையை சேவிப்போம். ஆனால் நீங்கள் யாரை சேவிக்க மாட்டீர்கள்? ஆண்டவரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவனுமாய் இருக்கிறார். அவர் உங்கள் மீறுதல்களையும் பாவங்களையும் மன்னிக்க மாட்டார் என்று கூறுகிறார். இஸ்ரவேலரை பற்றி அவருக்கு எல்லாம் தெரியும். இன்றைய நாளிலே வாழ்கின்ற நம் ஒவ்வொருவர் பற்றியும் ஆண்டவருக்கு தெரியும். நாம் அநேகர் சொல்லுகிறோம், எனக்கு ஆண்டவர் எதையுமே செய்யலையே அப்படி சொல்லி நம்ம சொல்றோம். எதை வைத்து சொல்லுகிறோம் தெரியுமா? பிறரை ஒப்பிட்டு பார்த்து நாம் சொல்லுகிறோம். கிறிஸ்தவ வாழ்விலே யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். ஏனென்றால் ஒரு நாளிலே ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருக்க ஒரு நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாத அதிசயமாயிருக்கும், அற்புதமாயிருக்கும். ஆமா தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காகத்தான் வேத வசனங்களை வாசித்து பார்க்க வேண்டும் என்று நம்ம சொல்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்விலும், வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டே வந்தோமானால் எவ்வளவோ பாடுபட்டிருப்பார்கள், எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஆனால் தங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பால் சுத்தமாக திருப்பும்போது, அதான் தாவீது சொல்ல, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் தகப்பன், நிலைவரமான ஆவியன் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஜெபிப்பார். சுத்த இருதயம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்ன தெரியுமா? சுத்த இருதயம், நிலைவரமான ஆவி, மாறுபாடான ஆவி நமக்கு வேண்டாம். ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. சுத்த இருதயம் என்னிடத்துல இல்லையா ஆண்டவர்? சுத்த இருதயத்தை எனக்கு தாருங்கப்பா. நிலைவரமான ஆவியை என்னுடைய உள்ளத்துல புதுப்பித்து கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லி கேளு. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்வீர்களானால் உங்களுடைய வாழ்விலே இயேசுவை நீங்கள் பின்பற்றுகிற, பிதாவை பின்பற்றுகிற அந்த நாட்கள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதுல தொய்வே இராது, மாறுபாடே இராது. ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் உங்களுடைய வாழ்வு அமையும் என்பதற்கு தாவீது ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தில் எப்படி இருக்கிறோம்னு யோசிக்கும். இந்த இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க, நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே வந்தாங்க. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று முடித்த அடுத்த நாளே மனம் மாறி போவார்கள். ஏனென்றால் இன்னொரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்த ஆண்டவரை நோக்கி நிற்பார்கள். கிடைக்கவில்லையானால் முறுமுறுப்பார்கள். பொறுமை. ஒரு பழமொழியே சொல்லுவார்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார். பொறுமை இல்லாமல் ஆண்டவரிடத்துல நாம் எதையும் சாதிக்க முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது. எந்த காரியத்தை எடுத்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நிகழ்வை நமக்கு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டே செல்கின்றார். ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க. கிடைக்கலையா போராடி ஜெபிங்க. கிடைக்கலையா ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. நீங்க பாருங்களேன், எதிர்பாராத ஒரு நாள்ல இதை கிடைக்கும்னு சொல்லி நீங்க நம்பிக்கையை விட இழந்திருக்கக்கூடிய ஒரு நாட்கள்ல தேவன் உங்களுக்கு நிச்சயமாக அதை கொடுப்பார். அவருடைய வல்லமை அப்படிப்பட்டது. உலகத்தை உருவாக்கிய தேவன் அல்லவா? ஒன்றுமில்லாத உலகத்தை சிருஷ்டிக்கும் போது, ஒன்றுமில்லாத ஒரு உலகத்தை அவர் எப்படி சிருஷ்டித்தார் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒன்றுமே கிடைக்காது. எதை எண்ணி சிருஷ்டித்தார் என்று யோசித்து பார்த்தோமானால்
அவருடைய அந்த ஆற்றல் அதிசயமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். தேவன் நம்மோடு கூட பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட வருகிறார். அதுதான் பயத்தோடு நடுக்கத்தோடும் கிதியோன் தன்னுடைய காரியத்திலே கவனமாய் இருக்கும்போது தேவன் அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே பயப்படாது, பராக்கிரமசாலியே என்று அவனை அழைத்தார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்கு முன்பாக திடனற்றவர்கள், பலனற்றவர்களாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி கெஞ்சி நிற்கும்போது தேவன் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார், நம்மை தைரியப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார், நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், இந்த யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள் என்று கூறுகின்றார். கர்த்தரை நீங்கள் சேவிக்க மாட்டீர்கள். இந்த யோசுவாவின் இடத்திலே காணப்பட்ட ஒரு முக்கியமான விசுவாசம் என்ன என்று நாம் பார்த்தோமானால் நிறைய காரியங்கள் இருக்கு. ஏனென்றால் மோசே என்று ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று வந்தானோ அன்று முதல் அவனுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்தது என்று வேதம் சொல்லுங்க. அப்ப அதற்கு முன்பாக அவனுடைய வளர்ப்பு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்கள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனைகள் வித்தியாசமா இருந்தது. அதையெல்லாம் மோசே யோசித்துக் கொண்டேதான் இருக்கிறான். சாதாரண ஒரு அடிமை பெண்ணின் மகனுக்கு இந்த தேசத்துல இவ்வளவு பெரிய ஒரு பதவியா, இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பா என்கிற எண்ணம் அந்த மோசேக்கு இருந்தது உண்டு. சில காலங்கள் பொறுத்து இருந்தான். தன்னுடைய ஜனங்களுக்காக எழும்பி நிற்கும் போது அந்த ராஜ வாழ்க்கை வாழ்வதை உதறி தள்ளிவிட்டு ஓடிவிட்டான் என்று வேதம் சொல்கிறார். அவனை அழைத்து வந்து தேவன் அவனுக்கு அநேக பொறுப்புகளை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். ஐக்கியம், ஆண்டவரோடு கூட இருந்த ஐக்கியம். இந்த யோசுவாவுக்கு இந்த ஐக்கியம் எப்படி வந்துச்சு தெரியுமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிற அந்த ஐக்கியம் எப்படி வந்துச்சு தெரியுமா? யோசுவா மோசே என்ற நாட்களில் இருந்தே ஒவ்வொரு நிகழ்வாக கண்டுகொண்டே வந்திருக்கிறார். யெகோவா தேவன் இஸ்ரவேலரோடு யோசுவா மூலமாய் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்தவன் இந்த யோசுவா. இவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை அவன் புரிந்து கொண்டான். ஆயி பட்டணத்தை பிடித்தான். ஆயி பட்டணத்திற்கு இப்போ அருகில் இருக்கிற கிபியோன் பட்டணம் மிகப்பெரிய ராஜதானி பட்டணம். அந்த ஜனங்கள் யோசுவாவோடு கூட தேவன் இருப்பதை புரிந்து கொண்டு அவர்கள் யோசுவாவிடமாய் வந்து தயவாய் பேசி சமாதானம் பண்ணி கொண்டார்கள் என்று வேதம் சொன்னார். இதை கேள்விப்பட்ட எருசலேமின் ராஜா அதோனி பேசே இன்னும் 4 ராஜாக்களோடு கூட வந்து இந்த கிபியோன் மீது யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். இப்பொழுது இந்த கிதியோனியர் தங்களுக்கு உதவியாக யோசுவாவை அழைத்தார்கள். யோசுவா ஆண்டவரிடமாக பேசினார், நீ பயப்படாதே, நீ போ என்று ஆண்டவர் சொன்னார். போனா பாருங்க, 5 ராஜாக்கள், மிகப்பெரிய ஒரு இராணுவ பலம். இவன் கர்த்தரை நம்பி போனா ஆண்டவர் இவனோடு கூட இருந்தார், இவனுக்காக யுத்தம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இவனுடைய அந்த இராணுவ தளத்திலே இவன் நுழைந்தானோ அந்த நேரத்திலே அந்த 5 ராஜாக்களுடைய இராணுவத்தாருக்குள்ளாக கலகம் ஏற்பட ஆரம்பித்து கலங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஆண்டவர் கல்மலையை அனுப்பினார், அநேகர் மடிந்து போனார்கள். இப்போ அவன் ஒரு காரியத்தை செய்தான் பாருங்க. என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரோடு கூட பேசிட்டு, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிரோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில் அப்படின்னு சொல்லி சொன்னான். தரித்து நில் அப்படின்னு சொல்லி எதை சொன்னா? ஆண்டவரோடு கூட பேசிட்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னான், தரித்து நெல்லுங்கள் அப்படின்னு சொன்னான்.
ஒரு பகல் முழுவதும் சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தனி நபருடைய இப்படிப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்திய அந்த நாளை போல ஒரு நாள் அவனுக்கு முந்தியும் இருந்ததில்லை, அவனுக்கு பிந்தியும் இருந்ததில்லை என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர், அந்த நம்பிக்கை தான் அவன் சொன்னான், நானும் என் வீட்டார் போவோம் என்றார். கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொன்னான். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் அப்படி சொல்லும்போது அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஆண்டவரை சேவிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் யோசுவாவுக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. அப்போ அவன் திரும்ப சொல்றான், உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்று 24ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்கிறான். இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். அப்போ அவன் சொல்றான், உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். அவர் உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார், உங்களை அழிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறது. ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளே, பாவமும் மீறுதலும் ஒரு சாபமாக மாறும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் செய்ய முடியாமல் நான் திண்டாடுகிறேன், என்னோட குடும்பம் கலங்கி நிற்கிறது என்று அழுகின்றீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு தாவீதை போல இனி அந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில வராது என்கிற ஒரு முடிவோடு நீங்கள் வாருங்கள், உடன்படிக்கை பண்ணுங்கள் ஆண்டவரோடு கூட. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்லுவீங்க, நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? யோவான் சொல்லுகிறான், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அதை நம்ம சொல்லணும், நீங்க சொல்லணும், உங்களுடைய பிள்ளைகள் சொல்லணும், உங்களுடைய சந்ததி சொல்லணும், உங்களுடைய வர்க்கால சந்ததி சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவர், செய்தி வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆண்டவரை ஆசீர்வாதமாக இருக்கும்படி உதவி செய்யுங்க. மகிமை டிவி ஆசீர்வதிங்க, நடத்துகிற அருமையான தம்பியை ஆசீர்வதிங்க, குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. மகிமையாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.